வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரா ஆகிறதுக்கான ஸ்கில்ஸ் தான் பார்க்க போறோம்னு நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பாங்க. நான் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னு. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோட லிங்கையும் கொடுத்துக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம HTML டுட்டோரியலோட லாஸ்ட் வீடியோங்க HTML எமோட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து HTML வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேங்க. எல்லா வீடியோஸுமே போய் பாருங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுங்க. இப்போ HTML எமோட்ஸ்னா என்னன்னா, நம்ம HTML கோட வந்து ஸ்பீடா வந்து எழுதலாங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு தான் வந்து நம்ம HTML எமோட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். நமக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எமோட்ஸ் வந்து இருக்குங்க. சோ நம்ம எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் வந்து டவுன்லோட் பண்ண அவசியம் இல்ல. இப்போ நான் இங்க Shift+1 கொடுக்கறேங்க. சோ இந்த Shift+1மே நமக்கு வந்து ஒரு HTML எமோட்ஸ் தாங்க. நான் என்டர் கொடுத்த உடனே நமக்கு வந்து அந்த HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துருதுங்களா. சோ நீங்க இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லனா HTML:5 கொடுத்து என்டர் கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த HTML5ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து வந்துருங்க. இப்போ நான் இங்க டைட்டில் கொடுத்துக்கறேங்க. டைட்டில் வந்து கொடுத்தாச்சு எமோட்ஸ்னு. இப்போ பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டிங் டேக் கொடுத்து எழுதுறத பத்தி பாப்போங்க. இப்போ நம்ம ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்து எழுதுறோம்னா நம்ம வந்து ஆங்கிள் பிராக்கெட் கொடுத்து H1 கொடுத்து எழுதுவோங்களா. சோ இந்த மாதிரி இல்லாம H1 கொடுங்க, தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து என்டர் கொடுத்தாலே போதும். நமக்கு வந்து அந்த H1 டேக் வந்து வந்துருங்க. இப்போ நீங்க இந்த H1 டேக்ல டெக்ஸ்டும் கொடுத்து எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து H1 கொடுங்க, தென் கர்லி பிரேசஸ்ல டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். நான் இங்க வந்து HTML tutorial வந்து கொடுத்துக்கறேங்க. இப்போ நான் என்டர் கொடுக்கறேன். இப்போ நமக்கு பாருங்க H1 டேக்ல ஒரு டெக்ஸ்ட் வந்து வந்துருச்சு HTML tutorialனு. சோ இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஒரு பேரா டேக் வந்து கொடுத்து எழுதுவோம். பீட் கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து என்டர் பண்ணாலே போதும், நமக்கு வந்து பேரா டேக் வந்து வந்துரும். இப்போ நீங்க ஒரு பேரா டேக்ல பேராகிராஃப் கொடுத்து எழுதுன்னு நினைச்சீங்கன்னா சோ அதுக்கு வந்து P கொடுங்க, கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து லோரம் நான் 20ன்னு கொடுத்துக்கறேங்க. நமக்கு வந்து ஒரு டம்மி டெக்ஸ்ட் மாதிரி வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. டிஃபால்ட்டா நமக்கு இந்த மாதிரி கோட் எடிட்டர்ல இருக்கும். இப்போ நமக்கு பாருங்க பேரா டேக்ல ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க இந்த பேரா டேக்குள்ள ஒரு ஸ்பான் டேக் கொடுத்து எழுதுன்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து P கொடுங்க, தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து ஸ்பான்னு கொடுங்க, என்டர் கொடுக்கறேங்க. சோ இப்போ பாருங்க நமக்கு ஒரு பேரா டேக்குள்ள ஒரு ஸ்பான் டேக் வந்து நமக்கு வந்திருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க இந்த ஒரு பேரா டேக்குள்ள ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஐடி அட்ரிபியூட்ல கொடுத்து எழுதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப வந்து ஒரு P கொடுங்க. நம்ம கிளாஸ் அட்ரிபியூட்டுக்கு டாட் கொடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. சோ நான் டாட் கொடுத்துக்கறேன். தென் கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கறேங்க, para-1ன்னு கொடுத்துக்கறேன். இப்போ நான் என்டர் கொடுக்கறேன். இப்போ நமக்கு பாருங்க பேரா டேக்ல கிளாஸ் அட்ரிபியூட் டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி தான் இப்போ பேரா டேக்ல ஐடி அட்ரிபியூட் கொடுத்து எழுதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு வந்து ஹேஷ் கொடுத்து நம்ம நேம் வந்து கொடுத்துருவோம். _1ன்னு கொடுத்துக்கறேன், என்டர் கொடுக்கறேங்க. இப்போ நமக்கு பாருங்க பேரா டேக்ல ஒரு ஐடி அட்ரிபியூட் வந்திருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வெறும் டாட் கொடுத்து கிளாஸ் நேம் கொடுத்து என்டர் பண்றேங்க. நமக்கு வந்து பாருங்க div டேக்ல வந்து கிளாஸ் அட்ரிபியூட் வந்து வந்திருக்குது. சோ நம்ம வெறும் டாட் கொடுத்து நம்ம இந்த மாதிரி என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து div டேக் தான் வந்து எடுத்துக்கும். தென் அதே மாதிரி ஐடி அட்ரிபியூட்டுக்கு ஹேஷ் கொடுத்து நேம் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் என்டர் பண்றேங்க. நமக்கு வந்து பாருங்க டிஃபால்ட்டா வந்து div டேக்ல ஒரு ஐடி அட்ரிபியூட் வந்து தென் நேம் வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஒரு div டேக்குள்ள இன்னொரு div டேக் கொடுத்து நெஸ்டட் பண்ணனும் நினைச்சீங்கன்னா அப்ப வந்து div கொடுத்துக்கோங்க, கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து div கொடுத்து நான் வந்து ஒரு ரெண்டு div டேக் வந்து நெஸ்டட் பண்ணனும்னு நினைக்கிறேங்க. அதுக்கு வந்து into கொடுத்து 2ன்னு கொடுத்துக்கறேன், என்டர் கொடுக்கறேங்க. இப்போ நமக்கு பாருங்க ஒரு div டேக்குள்ள ரெண்டு div டேக் வந்து நெஸ்டட் ஆகிருக்குது. சோ இப்படி தான் வந்து நம்ம நெஸ்டட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும்னு சொல்லலாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு ஒரு ஹெட்டிங் டேக் அப்புறம் ஒரு பேரா டேக் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். தென் அந்த பேரா டேக் அப்புறம் ஒரு இமேஜ் டேக் வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா H1 கொடுங்க, பிளஸ் சிம்பிள் கொடுங்க, தென் P கொடுத்து பிளஸ் கொடுத்து imgன்னு கொடுக்குறேங்க. நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்து பேரா டேக் இமேஜ் டேக்லாம் வந்து வருங்க. இப்போ நான் என்டர் கொடுக்கறேன். சோ இங்க பாருங்க H1 டேக் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் பேரா டேக் வந்திருக்குது. தென் அதுக்கு அப்புறம் வந்து இமேஜ் டேக் வந்து வந்திருக்குது நமக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஆங்கர் டேக் கொடுத்து எழுதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப வந்து A கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து என்டர் கொடுத்தாலே நமக்கு வந்து ஆங்கர் டேக் வந்து வந்துருங்க. ஆனா இப்போ நம்ம இந்த ஆங்கர் டேக்குள்ள இந்த href அட்ரிபியூட்டுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுக்க போறோம். தென் நீங்க வந்து ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து எழுதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப வந்து A கொடுங்க, இங்க நான் வந்து href அட்ரிபியூட் கொடுத்துக்கறேன், ஈக்குவல் டு கொடுத்து ஒரு லிங்க் வந்து கொடுக்க போறேங்க. தென் அதுக்கு அப்புறம் ஒரு கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்கறேங்க. இங்க நான் வந்து டெக்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். இப்போ நான் என்டர் பண்றேங்க. இப்போ நமக்கு பாருங்க ஆங்கர் டேக்ல href அட்ரிபியூட் வந்திருக்குது. அந்த href அட்ரிபியூட்ல google.com லிங்க்கும் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகிருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுத்த கூகுள் டெக்ஸ்ட்டும் வந்து நமக்கு ஆங்கர் டேக்ல வந்து வந்திருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து
இப்போ நீங்கள் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து யூஎல்னு கொடுங்க. இந்த யூஎல்குள்ளே நம்ம வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து எழுதுவாங்களா ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துக்கிறாங்க. எல்ஐ கொடுத்து நீங்கள் எவ்வளோ லிஸ்ட் ஐட்டம் கொடுத்து எழுத நினைக்கிறீங்களோ அவ்வளோ லிஸ்ட் ஐட்டம்க்கு இன்டூ கொடுத்து இப்போ நாங்கள் 3 மட்டும் கொடுத்துக்கிறேங்க. என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நமக்கு பாருங்கள் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே 3 லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் 2 அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி நினைக்கிறீங்க. அந்த 2 அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே 3 லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து யூஎல் கொடுங்க. இன்டூ கொடுத்து 2 கொடுத்துக்கிறேன். தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து எல்ஐ கொடுத்து இன்டூ 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேங்க. இப்போ நமக்கு பாருங்கள் 2 அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம் வந்து 3 வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும்னு சொல்லலாங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது. தென் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நெஸ்டட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஓஎல்னு கொடுங்க. ஓஎல்க்கு அப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து எல்ஐன்னு கொடுத்துக்கிறேன். தென் இன்ட்டு கொடுத்து எனக்கு வந்து 2 லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து யூஎல்னு கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து எல்ஐன்னு கொடுத்து 3ன்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம், இது வந்து செகண்ட் லிஸ்ட் ஐட்டம். அந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நமக்கு நெஸ்டட் ஆகிருக்கு பாருங்கள். தென் அதுக்குள்ளே வந்து நமக்கு லிஸ்ட் ஐட்டமும் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நெஸ்டட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட் ஐட்டம்க்குலாம் வந்து கிளாஸ் நேம்ஸில் வந்து யூனிக் நேம்ஸாக கொடுத்து நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா அப்போ வந்து யூஎல்னு கொடுத்துக்கிறேங்க. தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து டாட் கொடுத்து கிளாஸ் நேம் வந்து எழுதிக்க போகிறேங்க. ஹைஃபன் ஐட்டம்னு கொடுத்துக்கிறேன். தென் ஒரு டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துக்கிறேங்க. இன்டூ 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ள கிளாஸ் நேம்ஸ் வந்து யூனிக் நேம்ஸில் வந்து கிரியேட் ஆகுங்க. என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ள கிளாஸ் அட்ரிபியூட் நமக்கு வந்து கிரியேட் ஆகி கிளாஸ் நேம்ஸ்லாம் வந்து நமக்கு யூனிக்காக இருக்குது பாருங்கள். லிஸ்ட் ஐட்டம் 1, லிஸ்ட் ஐட்டம் 2, லிஸ்ட் ஐட்டம் 3ன்னு. ஸோ நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம டாலர் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேபிள்னு கொடுத்துக்கிறேங்க. டேபிளுக்கு அப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து டிஆர்னு வந்து கொடுத்துக்கிறேங்க. எனக்கு வந்து ரோ வந்து கிரியேட் ஆகணும். அந்த ரோக்குள்ளே டேபிள் ஹெட்டிங் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து டிஹெச் இன்டூ எனக்கு 2 ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன் 2ன்னு கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஒரு ரோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ரோ வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த கிளைம்ப் அப் சிம்பிள் வந்து கொடுங்க. தென் டிஆர் வந்து கொடுத்துக்கிறாங்க. தென் கிரேட்டர் தென் கொடுத்து டிடி கொடுத்து இன்டூ 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேங்க. இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு டேபிள் டேக்குள்ள ஒரு டிஆர் டேக் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அந்த டிஆர் டேக்குள்ள டிஹெச் டேக் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. தென் நம்ம செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா டிடி வந்து 3ன்னு வந்து கொடுத்துருந்தோங்களா. ஸோ நமக்கு வந்து 3 டிடி வந்து கிரியேட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா டிஎல்னு கொடுத்துக்கோங்க. கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து டிடின்னு கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து டிடி இன்டூ 2ன்னு கொடுத்துக்கிறேங்க. என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே டிடி டேக் வந்து இருக்குது. அந்த டிடி டேக்குள்ளே 2 டிடி டேக் வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்குங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஃபார்ம்னு கொடுத்துக்கிறேங்க. கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து இன்புட் டைப் இமெயில் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக கொடுத்து எழுதுறதுக்கு பதிலாக இன்புட்டுன்னு கொடுத்து கோலன் கொடுத்து இமெயில்னு கொடுக்குறேங்க. தென் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துக்கிறேங்க. எனக்கு வந்து இன்புட் டைப் இமெயிலுக்கு அப்புறம் இன்புட் டைப் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இன்புட் கோலன் பாஸ்வேர்டுன்னு வந்து கொடுக்குறாங்க. தென் அதே மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இன்புட் கோலன் சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இன்புட் டைப்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு பாருங்கள். இன்புட் டைப் இமெயில், இன்புட் டைப் பாஸ்வேர்டு, இன்புட் டைப் சப்மிட் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபார்ம் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் HTML எமோட்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். இப்படி தான் வந்து நம்ம ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி HTML கோடை வந்து ஸ்பீடாக வந்து எழுதுவோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம HTML டுட்டோரியல் வந்து இதோட முடிக்கிறோம். பிளேலிஸ்ட்டில் போய் HTML வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து CSS டுட்டோரியல் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.